திருச்செந்தூரில் நடந்த துயரச் சம்பவம். அந்த யானையை பற்றிய சில முக்கிய தகவல்கள். இந்த யானையின் பெயர் தெய்வானை. வயது 25. அஸ்ஸாமில் இருந்து இங்கு வந்துள்ளது. இந்த யானை திருப்பரங்குன்றத்தில் சில காலம் இருந்துள்ளது. அப்போது உதவி பாகன் ஒருவரை கொன்றுள்ளது. அவரது பெயர் காவடி காளிதாஸ். மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்துள்ளது. அதன் காரணமாக திருச்சி எம்.ஆர். பாளையம் யானை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாம் அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சென்ற இந்த யானை அங்கு சரண் என்பவரை தூக்கி வீசி எறிந்து தாக்கியுள்ளது. அவர் உதவி பாகன். இந்த யானை கட்டுப்படுத்த பாகர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுள்ளனர். இதை பார்த்து அஸ்ஸாம் அரசு மீண்டும் அஸ்ஸாமுக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளது. அதற்கு தமிழக அறங்காவல்துறை இனி முறையாக பராமரிக்கிறோம், தேவையான வைத்தியம் செய்கிறோம் என உத்தரவாதம் கொடுத்து திருச்செந்தூரில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. யானை மன அழுத்தத்தில் உள்ளது. மீண்டும் மறுவாழ்வு முகாம் அனுப்ப வனத்துறையினர் பரிந்துரைத்துள்ளனர். இருந்தாலும் தற்போது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா மூலம் அங்கு நடந்த சம்பவத்தை விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மையில் அன்று நடந்தது என்ன என்றால், இந்த யானை இப்படி குறும்புத்தனமாக அழகாக விளையாடி கொண்டிருக்கும். பொதுவாக யானைகளுக்கு ஒரு குணம் உண்டு. தான் மிகவும் பாசம் வைத்த ஒரு நபரை அடித்துவிட்டால் அது உணவு எடுக்காது என்கின்றனர். அதே போன்று இந்த யானையின் பாகனாக இருந்த உதயகுமார் மிகவும் பாசமானவர் என்று கூறுகின்றனர். இந்த யானையை தன் குழந்தை போல் அவர் பாவித்து வந்துள்ளார். அப்படி இந்த யானையை அவர் தினமும் 3 முறை கோயிலை சுற்றி வருவது அவரது வழக்கம். இவர்தான் அந்த உதயகுமார். அப்படித்தான் அன்றும் வேலை நடந்துள்ளது. அவரது உறவினர் சிசுபாலன் என்பவர் வந்துள்ளார் உதயகுமாரை பார்ப்பதற்காக. அப்போது யானை கட்டி வைத்துள்ள இடம், அங்கு அவரை அழைத்து சென்று பேசி உள்ளனர். பேசி கொண்டிருக்கும் போதே அவ்வப்போது அவர் யானையிடம் செல்ஃபி எடுத்துக்கொண்டே இருந்துள்ளார். இதுதான் யானை குளிக்கும் இடம். இங்கு உதயகுமார் தான் அதை அழைத்து சென்று ஒரு குழந்தை போல் அதை உடலை தேய்த்துவிட்டு இருவரும் விளையாடுவார்கள் என்று கூறுகிறார்கள் பார்த்தவர்கள். அப்படி அந்த சிசுபாலன் செல்ஃபி எடுத்துக்கொண்டே யானையை நோண்டியுள்ளார். இது பிடிக்காத நமது தெய்வானை அவரை அடித்து தள்ளியுள்ளது. அடித்து தள்ளும்போது உதயகுமார் காப்பாற்றுவதற்காக உள்ளே சென்றவர். அப்படி செல்லும்போது சிசுபாலன் காலுக்கும் தும்பிக்கைக்கும் இடையில் மாட்டி உயிரிழந்தார். அந்த சண்டையில் உதயகுமாரும் மாட்டிக்கொண்டார். உதயகுமாரும் காலில் மிதிப்பட்டு வெளியே வந்து விழுகும்போது தான் தெய்வானை கவனித்துள்ளது. ஐயோ, இவன் நமது பாகனாயிற்றே, இவனுக்கு அடிபட்டு விட்டதா என்று. அந்த யானை எப்போதுமே கொன்றவர்களே எந்த ஒரு யானையும் திரும்பி கூட பார்க்காது. துவைத்து தான் எடுக்கும் மேலும் மேலும். ஆனால் இது உதயகுமாரை தடவி எழுப்பியுள்ளது, எழுந்திரு உதயகுமார் என்று. ஏனென்றால் யானையின் பழக்கம் அது. நமக்கு வேண்டியவனுக்கு நாம் தீங்கு செய்து விட்டோமே என்ற ஒரு மனவேதனையில் அது அவரை எழுப்பியுள்ளது. இருந்தும் காலுக்கும் தும்பிக்கைக்கும் இடையில் சிக்கி அவர் உயிரிழந்து விட்டார். அப்போது அந்த நேரம் முதல் இந்த யானை உணவே எடுக்கவில்லை. இன்று வரை உணவே சாப்பிடாது. தனக்கு பிடித்தவர்கள் ஏதாவது இறந்துவிட்டால் அது அப்படித்தானாம். இது யானைகளுக்கு உள்ள பழக்கம் என்று கூறுகிறார்கள். அதை உணவு சாப்பிட வைக்க மருத்துவர்கள் போராடி வருகின்றனர். தற்போது உணவு சாப்பிட்டு விட்டதாக செய்தி வருகிறது. யானையை இதுபோல் கம்பி வலைக்குள்ளதான் வைத்துள்ளார்கள். ஏனென்றால் வரும் பக்தர்கள் தேவையில்லாமல் சில உணவு, கெட்டுப்போன உணவு, யானைக்கு ஒவ்வாத உணவுகளை கொடுத்து யானையின் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும் வகையில் செய்து விடுகின்றனர். யானைக்கு ஜீரணமாகாத வகையில் பிரச்சனை பெரிதாக வருகிறது என்றுதான் இதுபோல் கம்பி வலை அமைத்துள்ளனர். பக்தர்கள் கொடுக்கும் உணவு பண்டங்களை தனியாக வாங்கி அதை பாகன் ஆய்வு செய்து உள்ளே கொடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போதுள்ள முறை. இதோ இந்த ரூமில் வைத்து தான் இந்த விபத்து நடந்துள்ளது. இருவரையும் கொன்ற தெய்வானை அருகில் அமர்ந்துள்ளது.
ஆனால் தெய்வானையின் மனதில் வேதனை உள்ளது. நம்மை கவனித்த பாகனை கொன்று விட்டோமே என்று அது உணவு சாப்பிடாமல் உள்ளது. என்னதான் இருந்தாலும் மிருகங்களை அதை பயிற்சி அதை கையாள தெரிந்தவர்களே அதில் மாட்டி இறப்பது என்பது பெரிய வேதனையாக உள்ளது. அப்படியானால் பொதுமக்களின் நிலை, எந்த தைரியத்தில் பொதுமக்களை அதன் அருகில் சென்று ஃபோட்டோ எடுப்பதற்கு, அதற்கு காணிக்கை கொடுப்பதற்கு அனுமதிக்கிறோம் என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. இனி வரும் காலங்களில் யானைகளின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் பக்தர்கள் என்றுதான் நாம் கோரிக்கை வைக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் உயிரும் மிகவும் முக்கியமானது. தெய்வத்தை வணங்க செல்கிறோம், அங்கு எதற்காக மிருகத்தின் அருகில் செல்ல வேண்டும்? எட்ட நின்று பார்ப்பது சிறப்பு. மிருகக்காட்சி சாலையில் இருப்பது போல் பார்த்துவிட்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.